போனை எங்க வச்சேன்னு தெரியல. உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேம்மா. ஜீவா, மீனா, நான் உடனே உன்னை பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறேன். சரி நான் வந்துடுறேன். அப்பா அம்மா 2 பேரும் வெளியே கிளம்புனதும் எல்லா போன படையும் தாண்டி எப்படியாவது உன்னை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டேன். I love you, Jeeva. I miss you so much. I too miss you. ஆமா, நீ உன் வீட்ல சொல்லிட்டியா? எதை? அதான் நம்ம விஷயத்த. ஏதோ உன் மாமா பொண்ணு விஷயமா உங்க வீட்ல பேசினாங்கன்னு சொன்னல, அத வேண்டான்னு சொல்லிட்டியா? அதுக்கு என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஷாக்ல தான் இருக்காங்க மீனா. என்ன ஷாக்கு? எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும்? எங்க அப்பா ஒத்துப்பாரான் தானே? அப்பா ஒத்துக்கலனாலும் நான் உன் கூட கிளம்பி வர ரெடியா இருக்கேன்னு சொன்னியா இல்லையா? ஏய், சொன்னியா இல்லையா மேம்? உடனே கிளம்பி வானா சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க வீட்ல இருந்து வந்து எங்க அப்பா கிட்ட உங்க அண்ணன் பேசணும். எங்க அப்பா ஒத்துக்கிட்டா கல்யாணம், இல்லையா நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இவங்க ஈகோ பஞ்சாயத்துக்கெல்லாம் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. விசேஷ வீட்டுல ஒருத்தர்கிட்டே நின்னு பேச கூட இல்ல. அவதியா கிளம்பி வந்தாச்சு. எல்லாம் உங்க பொண்ணாலதான். என் அக்கா ஃபோன் பண்ணா, மீனாவுக்கு ஏத்த ஒரு பையன் இருக்கிறதா சொன்னா. நானே யோசிச்சேங்க, இவளை முதல்ல கட்டி கொடுத்துடலாம். ம். ஒழுங்கா படிக்கட்டும்னு நினைச்சா இவ அதெல்லாம் செய்யற மாதிரியே தெரியலையே. ஆமா, பையன் யாரா? நேர்ல வரேன்னு சொல்லியிருக்கா. வரட்டும் பார்க்கலாம். ஏங்க, பையன் ஓகேனா உடனே முடிச்சிடலாம். சரி. டிரைவர், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துப்பா. சரிங்கம்மா. ஏய், என்னாச்சு? கொஞ்சம் ரிவர்ஸ்ல வாப்பா. ஏன்னு கேக்குறேன்ல, என்னாச்சு? ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா ரிவர்ஸ்ல வாப்பா. என்ன, யாரு? அங்க பாருங்க. பாருங்க டிரைவர், கொஞ்சம் வெளியே இறங்கி நில்லுப்பா. சரிங்கம்மா. பாருங்க, நம்ம வெளியே கிளம்பி வந்ததும் அவன் எங்க வந்து நிக்கிறான். இதுக்குதான் நான் வீட்லயே இருக்கேன் வரலன்னு சொன்னேன். நீங்க தான் ஆளுங்க இருக்காங்க பாத்துப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்ப யார் பாத்துக்கிட்டாங்க? அவ இங்க வந்து நிக்கிறான். இவன் அந்த மூர்த்தி தம்பி இல்ல? ஆமா, அவனேதான். இதுக்குதான் டெய்லி 2 தடவை வந்திருக்கான் போல இருக்குங்க. பாவம் பார்த்து உதவி செஞ்ச ராஸ்கல் எங்க வந்து வேலையை காட்டுறான் பாரு இவனை. இருங்க, எங்க போறீங்க? பார்த்துட்டு பேசாம போக சொல்றியா? இப்ப நீங்க போகலனா விஷயம் நம்மளோட நின்றும். நீங்க இறங்கி போனீங்கன்னா நம்ம பொண்ணு ஒரு பையன் கூட நிக்கிறது, நீங்க அடிச்சு இழுத்துட்டு போறது அடுத்த 5 நிமிஷத்துல குன்னக்குடி முழுக்க தெரிஞ்சிரும். ஏன் பேப்பர்ல கூட போட்டுருவாங்க. எல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிரைவர், அம்மா, வண்டி எடுப்பா. இதை எடுக்கிறேம்மா. கருமம், இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எங்க அப்பாவும் அம்மாவும் திரும்ப வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா அவ்வளோதான். நான் வரேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருவல்ல? ஓகே தானே?
ஏய் நில்லு, ம். நானே உன்னை ஆர்ச்சுக்கிட்ட ட்ராப் பண்ணிடுறேன். வா. ம். வணக்கங்க. வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ம். எத்தனை வருஷமா உன் கடைக்கு நம்ம குடோன்ல இருந்து சரக்கு போயிட்டு இருக்க? ஒரு 10-15 வருஷமா வந்துட்டு. இந்த வருஷத்துல எத்தனை தடவை நான் சரக்கை கொடுத்து பணத்தை லேட்டா வாங்கியிருக்கேன்? நிறைய தடவை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு உன் கடை நான் ஹெல்ப் பண்ணாம இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குமா? இல்லைங்க, நீ இல்லாமல் என்னால் கடன் நடத்த முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் உன் வீட்டுல உனக்கு மட்டும் தான் தெரியுமா? உன் தம்பிங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? கணக்கு பார்க்க வரேன், சரக்கு எடுக்க வரேன்னு உன் தம்பி வரும்போதெல்லாம் உள்ள விட்டது உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே? கடைசியில பார்த்தா என் தலையிலே ஆணி அடிக்கிறீங்களா? உன் தம்பியை என் பொண்ணோட பார்த்த அந்த நிமிஷமே அவனை வெட்டி போட்டிருப்பேன். உன் மேல இருக்கிற சின்ன நம்பிக்கையில தான் விட்டு வச்சிருக்கேன். சும்மா சின்ன மளிகை கடை தானே வச்சிருக்கோம், ஜனாதன மகளை கவுத்துட்டா பெரிய ஆள் ஆயிடலான்னு கணக்கு போட்டான் அவன் தம்பி. இல்ல மொத்த குடும்பமும் கணக்கு போட்டு அவனை அமுச்சு விட்டீங்களா? ஒரு நிமிஷங்க. என் தம்பி ஜீவாவுக்கும் எங்கள் மாமா பொண்ணு முல்லைக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டோம். உங்ககிட்டயும் நேரடியாக பார்த்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் பேசணும்னு வர சொல்லிட்டீங்க. இப்போ பேச வேண்டியதாயிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். இது உண்மையிலேயே கல்யாணம் நடக்க போதா இல்ல என்னை ஏமாத்த உங்களோட அடுத்த சதியா? அதில் தான் இடத்துலேருந்து தேதி வரைக்கும் எல்லாமே விலாவாரியாக இருக்கே. என் தம்பிக்கு மாமா பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் விட விசாரிச்சு பாருங்க. என் தம்பினால உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்புங்க. வரக்கூடாது. சரி, என்னை பத்தி தெரியும்ல சத்தியமூர்த்தி, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை நான். சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். உன் தம்பிக்கு என் பொண்ணை பத்தின நினைப்பே வரக்கூடாது. மீறி ஏதாவது நடந்தது மொத்தமா ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். குன்னக்குடியில உன் குடும்பம் இருந்ததுக்கான தடையுமே இருக்காது. போ. தம்பினால எந்த பிரச்சனையும் வராதுங்க. ம். திரும்பவும் வீட்டுக்கு வந்து மரியாதையோட பத்திரிக்கை வைக்கிறேன். உங்கள் குடும்பத்தோட கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். போ. வரேங்க.
என்னதுனோ? அண்ணா வாண்ணே உட்காரு. பரவாயில்ல. என்ன முகமெல்லாம் வாடி கிடக்கு? அம்மா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்னு. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. என்னமோ மாறி இருக்க? நல்லாவே இல்லம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீ சாப்பிட்ற ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ கூப்பிட்ட விஷயத்த சொல்லு. அவசரமா வான்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். நீ வேலையா இருந்தியாண்ணே? நீ வர சொன்னா வராம அப்படி என்ன வேலை பெருசா? என்னன்னு சொல்லுமா. நீ உட்காருண்ணே. ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். குடிண்ணே. அத்தை முழிச்சிருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். தூங்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நடக்குதுங்க? நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவேன்னு தம்பிங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தானே நான் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. நம்ம ஜீவாவுக்கு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டேன்னு. என்னம்மா நீ இப்படி பேசிட்ட? அவனுக்கு முள்ளைய பிடிக்குமா இல்லையான்னு ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டுட்டு செஞ்சிருக்கணும். நான் பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு என்னென்னமோ செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளுக்கு துரோகம் பண்ண முடியாத அண்ணின்னு வந்து நிக்கிறான். நான் என்னென்ன செய்வேன்? எல்லாம் மூர்த்தி என்கிட்ட சொன்னான். ஜீவா ஜனார்த்தன் பொண்ணு விரும்புறதையும் சொன்னான். நீ இப்படி மன உளைச்சல் இருக்கிறதையும் சொன்ன. நானே உன்னை வீட்டில் வந்து பார்க்கணுன்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கூப்பிட்ட. இங்க எல்லாரும் ஜீவாவுக்கு முல்ல கூட கல்யாணம் நடக்கிறது தான் சரின்னு பேசுறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சு பண்ணாதான் 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுட்டோமேங்கிற மனசோட ஜீவா நல்லா வாழ முடியுமா? நீ சொல்லுன. எல்லாம் சரிதாம்மா. ஆனா கல்யாணம் வெறும் பேச்சோட இருந்தா நீ சொல்றத பத்தி யோசிக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லையே. ஜீவா மீனாவை தான் விரும்புறேன்னு ஓப்பனா சொல்லிட்டானே. நாம தானே பொறுப்பா ஒரு தடவை அந்த வீட்டுல போய் பேசணும். மாமா கிட்ட சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னால ஜீவா முகத்தை பார்க்க முடியலன்னு. யார்கிட்ட போய் பேச சொல்ற? ஜனார்த்தன் கிட்டயா? உனக்கு அவரை பத்தி தெரியாது. அதான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன். இந்த விஷயத்துல நான் மூர்த்தி பக்கம்தான். அவன் சொல்றதுதான் சரி. யாருக்குமே ஜீவா மனசை பத்தி கவலையே இல்லைல்ல. அவனையும் பத்தி யோசிச்சனாலதான் மூர்த்தி முடிவு சரின்னு சொல்றேன். என்னென்ன நீ அப்படி பேசுற? நீ தான் புரிஞ்சுக்காம பேசுறதானோ. முல்லைய நீ யோசிக்கவே இல்லையா? நாளைக்கே முல்லைக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அப்போ வந்து ஜீவா மனசுல வேற ஒரு பொண்ணு இருந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவ கேட்க மாட்டாளா? என்ன நீ சினிமா பார்த்துட்டு அது மாதிரி தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? இங்க யாரும் பிடிச்ச பொண்ணை கட்டிட்டு வாழல. இங்க பாதி பேருக்கு பிடிச்சது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணுதான். நான் பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அதே மாதிரிதான் தானோ. கல்யாணத்துக்கு முன்னாடி அவனையே மனசுல நினைச்ச, அவளையே மனசுல நினைச்சேன்னு கேட்டா ஒருத்தர் இங்க வாழ முடியாது. இது எதுவும் எனக்கு கேட்க வேண்டானே. ஒரே ஒரு தடவை ஜனார்தனன் வீட்டுக்கு போய் பேசி பார்க்கலாம். உங்க எல்லாரும் நினைப்போம் என்ன, அவர் பொண்ணு தர மாட்டாரு, அதனால இந்த பேச்சை எடுக்க வேண்டாம் தானே. அவர் ஒருவேளை கொடுத்துட்டா. ஆனா நீ வான, நாம போய் பேசி பார்க்கலாம். மாமா தான் வரவே மாட்டேங்கிறாரு. நீ வான. அவனே வரலனா நான் எப்படி தானே வருவேன்னு நினைக்கிறேன். அங்க போனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீ முதல்ல இப்படி யோசிக்கிறது நிறுத்து. மூர்த்தியே சும்மா இருக்கா, உனக்கு என்ன இதுல இவ்வளவு ஆக்குற? ஆனா ஜீவா என்கிட்ட தானே வந்து கேக்குறான், என்கிட்ட தானே வந்து பேசுறான். பேசுனா அவனுக்கு புரியவை, தப்புன்னு எடுத்து சொல்லு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. ஜனார்த்தன் வீட்டுக்கு யாரும் போக முடியாது. புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க.
பாருமா, பேசாம நீ மூர்த்தி சொல்ற மாதிரி கல்யாண வேலையை பாரு. எல்லாம் காலப்போக்கில் சரியாகும். என்னென்ன நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. மா, நீ இதைத்தான் பேச போறேன்னா என் முடிவு தான். நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிட்டு உன் உடம்ப பாரு. அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத. இதை பார், ஜீவாவுக்கு முள்ள கூட தான் கல்யாணம்னா நடந்துட்டு போகுது. அதுக்கு முதல்ல உன்னை ரெடி பண்ணு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை பார், நீ கூப்பிட்டதும் நான் வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்தேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ணா, என்ன மன்னிச்சிருமா. யாரும் வரமாட்டாங்க. நாமளே ஒரு எட்டு அவர் வீடு வரைக்கும் போய் பேசி பார்த்தா என்ன? அதுதான் சரி, நாமளே போயிட்டு வந்துடலாம். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த கலை? ரெண்டு வருஷமா மீனா அவன் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. உனக்கு தெரியலையாக்கோ? தெரிஞ்சா நான் எப்படி நீ சும்மா இருப்பேன்? காலை உடைச்சு வீட்டுல வச்சிருக்க மாட்டேனா? இதுக்கு தான் அவளை காலேஜுக்கு அனுப்ப வேணாம், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நான் சொன்னேன். ரெண்டு பேரும் கேட்டீங்களா? புள்ள ஆசைப்படுதே படிக்கட்டும்னு நினைச்சோம், தப்பாய் போச்சு. பணம் இருக்கிற குடும்பத்துல இப்படித்தான் வந்து மொய்ப்பானுவ. சுகமா செட்டில் ஆயிரலாம்ல. இப்பவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லக்கா. அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. பத்திரிக்கை எல்லாம் கூட பார்த்தேன். அதெல்லாம் நம்பாதீங்க. இவ அடங்க மாட்டா அண்ணி. கொஞ்சம் விட்டா கூட வீட்டை விட்டு ஓடி போயிருவா போல இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது தப்பா நடந்துட்டா அப்புறம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியுமா சொல்லுங்க? இவளும் லவ் பண்ணிருக்கா பாருங்க, மளிகை கடைக்காரன. கருமம் கருமம். நம்ம எம்பி ராஜா கண்ணு அவனுக்கு இவளை கட்டி வச்சிடலாமே. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கேப்பீங்களா? சொல்லுக்கா, நீ சொல்லி எதை கேட்காம இருந்திருக்கோம்? நம்ம எம்பி ராஜா கண்ணு அவனுக்கு மீனாவை முடிச்சிட்டா என்ன? நீ கூட போன்ல சொன்னல. ஆமா, நல்ல பையன், நல்ல சிவப்பு அழகா இருப்பான். அவன் அப்பா மாதிரி அரசியல் ஆசை அவனுக்கு இருக்கு. அவன் சொத்து கணக்கெல்லாம் தான் உனக்கும் தெரியும். ராஜா கண்ணுக்கு நான் தான் அரசியல் குரு மாதிரி. அரசியல்ல வீட்ல என்ன முடிவெடுத்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் எடுப்பாப்ல. என்ன முடிச்சிடலாமா? என்ன யோசிக்கிற கலை? நீ என்ன சொன்னாலும் சரிதாங்க. அப்புறம் திருப்பூர்ல சந்திரகுமார் இருக்கார்ல, நம்ம டெக்ஸ்டைல்காரரு, அவர் மவனும் கல்யாண வயசுல தான் இருக்கான். ஒத்த பையன் வேற. திருப்பூர்ல பாதி பிசினஸும் இடமும் அவங்களோட தான். அவனும் மனசுல இருக்கிறான். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம் அண்ணி. மீனாவை வீட்டுல வச்சுக்கிட்டு ரொம்ப பயமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் முகரையும் பார்க்கும் போதே தெரியுதே எப்படி பயந்து போய் கிடக்குறீங்கன்னு. நீங்க அந்த மளிகை கடைக்காரன சும்மா விட்டது தப்பு. புடிச்சு கைய கால உடச்சிருக்க கூடாது.